குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூனிட் 1ல் இருக்கிற வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள். அதாவது நம்ம சிலபஸில் ஒற்றுப்பிழை எழுத்துப்பிழைன்னு கொடுத்துருப்பாங்க. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. இந்த பாருங்கள், யூனிட் 1ல் எழுத்துப்பிழை கண்டறிதல், மிக முக்கியமாக ஒற்றுப்பிழை அறிதல். ஒற்றுப்பிழைனா வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள், அதைத்தான் நம்ம ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். யூனிட் 1ல் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே எந்தெந்த புக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸுமே இதிலே இருக்குது. அதாவது வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள், இது மட்டும் ஒரே வீடியோவில். சரி, வாங்க இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம். ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். ஃபஸ்ட்டு மிகும் இடம் மட்டும் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் மிகா இடங்கள் பார்ப்போம். ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகிய 4 வல்லினமைகள், வல்லினமைனா வல்லெழுத்துக்கள், விதிகளின்படி மிகுந்தும் மிகாமலும் வரும். வல்லினம்னா என்னன்னு தெரியும்ல? கசட தபர, இதுதான் வல்லினம் மிகும் இடம். வல்லின எழுத்துன்னு சொல்லுவோம். இதில் டாவும் ராவும் வராது. இந்த 4 எழுத்துமே வல்லினமாக வரும். நமக்கு ஒற்று வரும்போது இந்த 4 எழுத்து மட்டும்தான் வரும், இது வராது. அதான் ஒரு தொடரில் இரு சொற்களுக்கு இடையே இக்கு, இச்சி, இத்து, இப்பு ஆகிய 4 வல்லினமைகள் விதிகளின்படி மிகுந்தும் மிகாமலும் புணரும். இதை வல்லினம் மிகும் அல்லது மிகா இடங்கள் என்று கூறுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகுதல். வல்லினம் மிகுதல் என்பது தோன்றல் விகார புணர்ச்சி. புணர்ச்சியில் வல்லினம் மிகுதலை தோன்றல் விகாரம்போம். விகார புணர்ச்சி தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்னு 3 விகாரம் இருக்குது. அதில் தோன்றல் விகாரம் தான் இந்த வல்லினம் மிகுதல். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும், மிகக்கூடாத இடத்தில் வல்லினமையை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதைத்தான் நம்ம சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். சிலபஸ்லேயே நமக்கு ஒற்றுப்பிழைன்னு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி வல்லினம் போட வேண்டிய இடத்துல போடாமல் எழுதினாலும், போடக்கூடாத இடத்துல போட்டு எழுதினாலும் அதைத்தான் ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம், அதாவது சந்திப்பிழை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது ஒற்று எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துகள். சுட்டெழுத்துனா உங்களுக்கு தெரியும்ல? ஆனா அப்பையன், இவ்வீடு, உப்பக்கம், இதுதான் சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்களை தொடர்ந்து ஏ என்னும் வினாயெழுத்தை அடுத்தும் வல்லினம் மிகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது வல்லினம் மட்டும்தான் மிகும், மெல்லினம் மிகாது. ஆ ப்ளஸ் சட்டை, அச்சட்டை. இச்சி வந்திருக்கா? இந்த 4 எழுத்து இக்கு, இச்சி, இத்து, இப்பு, இந்த 4 தான் ஒற்று மிகுன்னு பார்த்தோம். அப்போ ஆ ப்ளஸ் சட்டை அச்சட்டை, ஆ ப்ளஸ் பையன் அப்பையன், இ ப்ளஸ் பக்கம் இப்பக்கம், இ ப்ளஸ் கடை இக்கடை, ஏ ப்ளஸ் திசை எத்திசை, உ ப்ளஸ் பக்கம் உப்பக்கம். இது வினா எழுத்தை அடுத்து வல்லினம் மிகுமா? இதெல்லாமே அப்பையன், இப்பக்கம், அச்சட்டை எல்லாமே சுட்டெழுத்து. இதெல்லாமே சுட்டெழுத்து. இது வினா எழுத்து. ஆ ப்ளஸ் சட்டை அச்சட்டை, ஏ ப்ளஸ் திசை எத்திசை. அடுத்து பார்த்தோம்னா, அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளுக்கு பின் வல்லினம் மிகும். சுட்டு திரிபு ஆங்கிறது தான் அந்தன் மாறும். ஆங்கிறது சுட்டு எழுத்து, அந்தங்கிறது சுட்டு திரிபு. அப்போ ஆ, இ, உ என்னும் சுட்டு எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும்.
அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளுக்கு பின் வல்லினம் மிகும். இது சுட்டு எழுத்து, இது சுட்டு திரிவு. அப்புறம் எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த ப்ளஸ் கோயில், அந்த கோயில் வல்லினம் வந்திருக்கா. இந்த ப்ளஸ் பக்கம், இந்த பக்கம் வல்லினம் வந்திருக்கு. அந்த ப்ளஸ் சாலை, அந்த சாலை. இந்த ப்ளஸ் தெரு, இந்த தெரு. அந்த ப்ளஸ் பக்கம், அந்த பக்கம். அப்போ சுட்டுத்திருவிகளுக்கு பின் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்தது பார்த்தோம்னா எந்த எந்த என்னும் வினாத்திரிவின் பின் வல்லினம் மிகும். ஏங்கிறது வினா எழுத்துன்னு பார்த்தோமா பின்னாடி. எந்தங்கிறது வினாத்திரிவு, வினாத்திரிவு. அப்போ ஏங்கிற வினா எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும். எந்தங்கிற வினாத்திரிவுக்கு பின் வல்லினம் மிகும். எந்த ப்ளஸ் பையன், எந்த பையன் வல்லினம் போட்டிருக்கோமா. எது எது வரும்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 எழுத்து வல்லினம் மிகுந்து வரும். எந்த ப்ளஸ் திசை, எந்த திசை. எந்த ப்ளஸ் சட்டை, எந்த சட்டை. அப்போ வினாத்திரிவின் பின் வல்லினம் மிகும். அடுத்தது பார்த்தோம்னா அங்கு இங்கு என்ற சுட்டு சொற்களின் பின் வல்லினம் மிகும். சுட்டு சொற்கள். அங்கு ப்ளஸ் சென்றான், அங்கு சென்றான். இங்கு ப்ளஸ் பார்த்தான், இங்கு பார்த்தான். இப்போ அங்கு இங்குங்கிறப்ப நம்ம நார்மலாக எழுதும்போது வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் விதிகளின்படி இங்கே வல்லினம் மிகணும். அங்கு ப்ளஸ் சென்றான், அங்கு சென்றான். இங்கு ப்ளஸ் பார்த்தான், இங்கு பார்த்தான். அதுக்கப்புறம் எங்கு, எங்குங்கிறது வினாச்சொல். அங்கு இங்குங்கிறது சுட்டுச்சொல். எங்கு ஏங்கிறது வினா எழுத்து தானே. அப்போ எங்குனா வினாச்சொல், பின் வல்லினம் மிகும். எங்கு ப்ளஸ் போனான், எங்கு போனான். எங்கு ப்ளஸ் சென்றாள், எங்கு சென்றாள். எங்கு சென்றாளுங்கிறது சேர்த்தேவும் எழுதலாம், பிரித்து எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி ப்ளஸ் கூறினான், அப்படி கூறினான். இப்படி ப்ளஸ் பேசினான் சேர்த்து எழுதும்போது இப்படி பேசினான். எப்படி ப்ளஸ் செல்வேன், எப்படி செல்வேன். அப்போ அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களை எடுத்து வல்லினம் மிகும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த படி படின்னு வந்திருக்குல்ல, வரும்படி கூறினான். படிங்கிறது தனியாக வேறு ஒரு வார்த்தையில் வரும்போது வல்லினம் மிகாது. இது வல்லினம் மிகா இடத்துல தெளிவாக பார்ப்போம். அடுத்த ஒன்று அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ பாருங்கள். அதற்கு ப்ளஸ் சொன்னேன், அதற்கு சொன்னேன். இதற்கு ப்ளஸ் கொடு, இதற்கு கொடு. எதற்கு ப்ளஸ் கேட்கிறாய் சேர்த்து எழுதும்போது எதற்கு கேட்கிறாய். இப்போ அதற்கு இதற்கு எதற்குக்கு அப்புறம் வல்லினம் மிகும். எண்ணும் பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களை தொடர்ந்து மட்டுமே வல்லினம் மிகும். 8, 10 வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும், மிச்ச இடத்துல வராது. பாருங்கள். 8 ப்ளஸ் தொகை 8 தொகை. 10 ப்ளஸ் பாட்டு 10 பாட்டு. 8 ப்ளஸ் புத்தகம் 8 புத்தகம். 10 ப்ளஸ் காசு சேர்த்து எழுதும்போது 10 காசு. இந்த 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களில் மட்டும்தான் நமக்கு வல்லினம் மிகும். இப்புன்னு கிடையாது, 4 வல்லினத்தில் எதுனாலும் மிகும். வேறு எந்த எண்ணு பெயர்கள் வந்தாலும் 1, 2, 3, 4 அந்த மாதிரி எந்த எண்ணு பெயர்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழினா உங்களுக்கு தெரியும். தை ப்ளஸ் திங்கள். தைங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. பூ ஓரெழுத்து ஒரு மொழி. தீ, கை, பூ எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி. இதுக்கப்புறம் வல்லினம் மிகும். தை ப்ளஸ் திங்கள், தை திங்கள். பூ ப்ளஸ் தொட்டி, பூ தொட்டி. தீ ப்ளஸ் சுடர், தீச்சுடர். தீ ப்ளஸ் பெட்டி, தீப்பெட்டி. தீ ப்ளஸ் பிடித்தது சேர்த்து எழுதும்போது தீ பிடித்தது ஒற்று மிகும், வல்லினம் மிகும். கை ப்ளஸ் பற்றினார், கைப்பற்றினார். பூ ப்ளஸ் சூடினாள், பூச்சூடினாள். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் கண்டிப்பாக. அடுத்தது பார்ப்போம்.
அதுக்கப்புறம் திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்னால் தெரியுங்களா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, இதுதான் திசைப்பெயர்கள். கிழக்கு ப்ளஸ் திசை சேர்த்து எழுதும்போது கிழக்கு திசை. மேற்கு ப்ளஸ் பக்கம் சேர்த்து எழுதும்போது மேற்கு பக்கம். வடக்கு ப்ளஸ் தெரு சேர்த்து எழுதும்போது வடக்கு தெரு. தெற்கு ப்ளஸ் கோயில் சேர்த்து எழுதணும்னா தெற்கு கோயில். கிழக்கு ப்ளஸ் கடல் கிழக்கு கடல். இதை கீழ்கடல்னு எழுதலாம். இது புணர்ச்சி இதில் எப்படி மாறுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கேன். மேற்கு ப்ளஸ் சுவர் மேற்கு சுவர். திசைப்பெயர்களில் அடுத்து வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி ப்ளஸ் காண்போம் இனி காண்போம். தனி ப்ளஸ் சிறப்பு தனிச்சிறப்பு. அதுக்கப்புறம் அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். எப்படி பாருங்கள்? அவ்வகை இவ்வகை எவ்வகை. அவ்வகை ப்ளஸ் பேச்சு அவ்வகை பேச்சு. இவ்வகை ப்ளஸ் சொற்கள் இவ்வகை சொற்கள் வல்லினம் மிகுதா? எவ்வகை ப்ளஸ் தோட்டம் எவ்வகை தோட்டம். அதுக்கப்புறம் மற்ற மற்று மற்றை ஆகிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். மற்ற மற்று மற்றை இதெல்லாமே இடைச்சொற்கள். இடைச்சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகும். மற்று ப்ளஸ் பிற மற்று பிற. மற்று ப்ளஸ் பிற மற்று பிற. மற்ற ப்ளஸ் பிற மற்ற பிற. மற்ற ப்ளஸ் சிறுவர் மற்ற சிறுவர். மற்றை ப்ளஸ் பிற மற்றை பிற. மேக்ஸிமம் இந்த வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வெறும் மற்ற மற்று மட்டும்தான் இடைச்சொற்களாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகும். முற்றிய லுகரம்னா உங்களுக்கு தெரியும். திரு ப்ளஸ் குறள் திருக்குறள். இக்கு வருதா? பொது ப்ளஸ் தேர்வு பொது தேர்வு. பசு ப்ளஸ் கயிறு பசுக்கயிறு. இதில் முற்றிய லுகரம் திரு பொரு பொது பசு இது 3 தான் முற்றிய லுகரம். இதுக்கப்புறம் வல்லினம் மிகும். திரு ப்ளஸ் குறள் திருக்குறள் பொது தேர்வு பசுக்கயிறு. அதுக்கப்புறம் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். வட்டம் ப்ளஸ் பலகை வட்டப்பலகை. இது புணர்ச்சி விதின்னு பார்த்தோம்னா இம்மு மகரம் கெட்டு இதில் வல்லினம் மிகும். வட்டம் ப்ளஸ் பலகை இந்த இம்மு கெட்டு அதுக்கு பதிலாக வல்லினம் மிகும். வட்டப்பலகை. சதுரம் ப்ளஸ் தொட்டி சதுர தொட்டி. இதுலையுமே அப்படித்தான். இந்த இம்முங்கிற மகரம் புணர்ச்சி விதியில் இம்முங்கிற மகரம் கெட்டு அதுக்கு பதிலாக இந்த தோக்கு இனமான இத்துங்கிற வல்லினம் மிகும். இங்கே பா இருக்கிறதுனால அதுக்கு இனமான இப்புங்கிற வல்லினம் இருந்துச்சு. இங்கே இத்தோ இருக்கிறதுனால இதுக்கு இனமான இத்து வருது. இந்த பண்பு தொகையில் மையீற்று பண்பு பெயர்களை எடுக்கக்கூடாது. மையீற்று பண்பு பெயர்களில் நமக்கு எப்பயுமே புணர்ச்சி விதி மைக்கெடும் 2வது விதி இம்முக்கெடும் அதுக்கு இனமான இந்து வரும். இது புணர்ச்சி விதியில் டீப்பாக பார்ப்போம். ஆனால் இதில் வல்லினம் மிகாது. பச்சை ப்ளஸ் பட்டு பச்சை பட்டு. பச்சை ப்ளஸ் கிளி பச்சை கிளி. இனிப்பு ப்ளஸ் சுவை இனிப்பு சுவை. அடுத்து பாருங்கள். இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரட்டு பண்பு தொகைனா தெரியுமா? மல்லிகை ப்ளஸ் பூ மல்லிகை பூ. அதாவது ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் இது 2 சேர்ந்தது தான் இரு பெயரட்டு பண்பு தொகை. இரு பெயரட்டு பண்பு தொகை. மல்லிகை ப்ளஸ் பூ மல்லிகை பூ. பூங்கிறது பொது பெயர். மல்லிகைப்பூ கனகாம்பரப்பூ ரோஜாப்பூ அந்த மாதிரிலாம். இந்த பூங்கிறது பொறுப்பெயர். இந்த ரோஜா மல்லிகை இதெல்லாமே பிச்சி அதெல்லாமே சிறப்பு பெயர். அன்பு ப்ளஸ் செல்வி அன்பு செல்வி. தை ப்ளஸ் திங்கள் தை திங்கள். இதை பார்த்தோம்னா மார்கழி திங்கள் தை திங்கள் மே திங்கள். திங்கள்ங்கிறது மாதம். இது பொதுப்பெயர். திங்கள்ங்கிறது பொதுப்பெயர். தை மார்கழி சித்திரை சித்திரை திங்கள் இதெல்லாமே சிறப்பு பெயர். சாறை ப்ளஸ் பாம்பு சாறை பாம்பு. இதில் பாம்புங்கிறது பொதுப்பெயர் சாறைங்கிறது சிறப்பு பெயர்.
நல்ல பாம்பு, சாரை பாம்பு அப்படி சொல்கிறோம்ல. சித்திரை ப்ளஸ் திங்கள், சித்திரை திங்கள். அதுக்கப்புறம் உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகை மலர் ப்ளஸ் பாதம், மலர்பாதம். முத்து ப்ளஸ் பல், முத்துப்பல். மலர் ப்ளஸ் கை, மலர்கை. வல்லினம் மிகுதா? கார் ப்ளஸ் குழல், கார்குழல். தாய் ப்ளஸ் தமிழ், தாய் தமிழ். தளிர் ப்ளஸ் கரம், தளிர்கரம். இதான் உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை, உவமை தொகையில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வாடா ப்ளஸ் தாமரை, வாடா தாமரை. வாடாங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாடா, ஓடா, பேசா, அலியா, கூவா, செல்லா இதெல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதுக்கப்புறம் வல்லினம் மிகும். வாடா தாமரை, ஓடா குதிரை, பேசா பையன். இது பேசாத பையன். பேசாத பையன்னா இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். கூவா குயில்ங்கிறது கூவாத குயில். குயில்ங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். கூவாத குயில்னா எதிர்மறை பெயரெச்சம். கூவா குயில்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செல்லா காசு, செல்லா ப்ளஸ் காசு, செல்லா காசு. அசையா ப்ளஸ் சொத்து, அசையா சொத்து. எழுதா ப்ளஸ் பாடல், எழுதா பாடல். இதே எதிர்மறை பெயரெச்சம்னா எழுதாதன்னு வரும். எழுதாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். உழவா தென்றல், உழவா ப்ளஸ் தென்றல் அப்படின்னா இது பக்கத்தில் வல்லினம் மிகும். உழவா தென்றல். அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக, மிக அப்படின்னா மிக பெரியவர் அல்லது மிகச் சிறியவர் அப்படின்னா வல்லினம் மிகும். மிக ப்ளஸ் சிறிது, மிகச் சிறிது. மிக கொடுமை அல்லது மிக கடினம். மிக கடினம்னா மிகக்கு அப்புறம் வல்லினம் மிகும். அப்புறம் இரண்டாம் வேற்றுமை விரியில் அல்லது விரி அப்படின்னா தொடர் அல்லது தொகைனா வேற்றுமை தொகைனா மறைந்து வருது, விரினா வெளிப்படையாக வருது. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். தலையை காட்டு, ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை விரி. அதுக்கு அடுத்து வல்லினம் மிகும். இப்போ தலை காட்டு, இப்போ இது வந்து தலைக்காட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அப்போ இந்த இக்கு போடக்கூடாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து தலை காட்டு அப்படின்னு தான் வரும். இதுதான் சரி, இது தப்பு. இப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொடர்னா தலையை காட்டு, தலையை காட்டு. அப்போ இதில் இக்கு வரும். இரண்டாம் வேற்றுமை தொடர்னா ஐ வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இது இரண்டாம் வேற்றுமை தொகை, இது இரண்டாம் வேற்றுமை தொடர். பாடத்தை படி, பாடம் படி அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. பாடத்தை படி அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி. படத்தை பார்த்தான், ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரி அல்லது தொடர்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை வந்து கூ. இந்த கூங்கிற வேற்றுமை எழுத்து வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இதே மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. முதியவருக்கு கொடு, எனக்கு தெரியும், அவனுக்கு கொடு. அவனுக்குங்கிறத பிரித்தோம்னா அவன் ப்ளஸ் கூ, அவனுக்கு. ஊருக்கு, ஊர் ப்ளஸ் செல், ஊருக்கு செல். மெட்டுக்கு பாட்டு, கூங்கிற வேற்றுமை எழுத்து வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். அடுத்தது பார்த்தோம்னா உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகம், உருவகம்னா தெரியும்ல, தமிழ் ப்ளஸ் தாய்,
தமிழ்தாய், தமிழாகிய தாய். ஆகியங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது உருவகம். வாய் ப்ளஸ் பவளம், வாயாகிய பவளம், பவளமாகிய வாய். வாழ்க்கை ப்ளஸ் படகு, முகத்தாமரை, ஆனந்தத்தேன், பசிப்பிணி, உலகப்பந்து. பசிப்பிணிங்கிறது பசியாகிய பிணி. இப்போ பசியாகிய பிணி அப்படின்னா எங்கேயுமே வல்லினம் மிகாது. இதே இது உருவகத்தில் எழுதினோம்னா பசிப்பிணி. இந்த ஆகியங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஆகியங்கிறது வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள், மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அது மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து, அதாவது கெட்டு, அந்த இடத்தில் வல்லினம் மிகும். அதான் புணர்ச்சி விதி பின்னாடி பார்த்தோம்ல. மரம் ப்ளஸ் சட்டம், அந்த மகரமை கெட்டு சட்டம், மகரமை கெட்டு மர சட்டம்ங்கிறது இம்மு கெட்டுமா, அப்போ மர ப்ளஸ் சட்டம்னு இருக்கும். இந்த சாவுக்கு இனமான இச்சி வரும். அப்போ மர ப்ளஸ் சட்டம்னு இருக்கிறத மரச்சட்டம் சேர்த்து எழுதும்போது இச்சி வரும். வட்டம் ப்ளஸ் பலகை, இதில் இம்மு கட்டு வட்டப்பலகை. சதுரம் ப்ளஸ் கல், இம்மு கட்டு சதுர ப்ளஸ் கல்னு வரும். சேர்த்து எழுதும்போது சதுரக்கல்னு வரும். அதுதான் மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால், அதாவது இது வல்லினம், வல்லின எழுத்து தானே. க ச ட த ப ர, வல்லின எழுத்து வரணும். அதாவது நிலைமொழி வந்து மகரத்தில் முடியணும். மகரமெயில் முடியும் சொல் நிலைமொழி மகரமெயில் முடியணும். வருமொழி வந்து வல்லினமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மகரம் இது கெட்டு அதுக்கப்புறம் மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகரமை அழிந்து இங்கே வல்லினம் மிகும். இதுக்கு இனமான இங்கே இக்கு இருந்துச்சு, கா இருந்துச்சுன்னா இக்கு, பா இருந்துச்சுன்னா இப்பு, சா இருந்துச்சுன்னா இச்சி. மரச்சட்டம், வட்டப்பலகை, சதுரக்கல். புரிஞ்சதா? அதுக்கப்புறம் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து நிலா ப்ளஸ் சோ, தனி குற்றெழுத்துனா குறில் அதுக்கப்புறம் நெடில். அப்படி இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வல்லினம் மிகும். நீங்கிறது குறில், லாங்கிறது நெடில். இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் தனி குற்றெழுத்துன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஒரு வல்லினம் வரும். நிலா ப்ளஸ் சோறு நிலாச்சோறு, கனா ப்ளஸ் கண்டேன் கனா கண்டேன். அடுத்தது பாருங்கள், சால தவ தட குல, இதெல்லாமே எடுத்து உரிச்சொல். உரிச்சொற்கள் என்னென்ன? சால உரிச்சொற்கள் நிறையா இருக்குது. அதில் வல்லினம் மிகும் இடங்கள்ங்கிறது இந்த 4 தான். சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறிது, தடக்கை, தடக்கைனா வலிமையான கை, இதா இருக்கா. குழந்தை, குழந்தைங்கிறது குல அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் குழந்தைன்னு வந்ததுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. 8th புக்கில் நினைக்கிறேன். குல அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் குழந்தை வந்தது. அப்போ இதில் வந்து இங்கே இத்து வரணும், ஆனால் இந்து வந்திருக்கு. அதனால் இது வல்லினம் மிகும் இடங்களில் வராது, இன எழுத்தில் வரும். இப்போ இந்த 3 பாருங்கள். சால ப்ளஸ் பேசினார், சால பேசினார், தவச்சிறிது, தடக்கை. அப்போ இந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதெல்லாமே இடைச்சொல். எது? ஆய் என இனி ஆக முதலிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். என கூறினான், சொன்னதாய் கேட்டான், இதில் வந்து ஆய் வந்திருக்கு. ஆகச் சிறந்தது, இனி காண்போம், ஆகச் சொன்னான், இதிலெல்லாம் வல்லினம், இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் 6ஆம் வெற்றுமை தொகையில் நிலைமொழி அஃறிணை எண்ணில் வல்லினம் மிகும்.
6ஆம் வேற்றுமை தொகையோட உருபு வந்து அது. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அஃறிணைனா மட்டும்தான் வல்லினம் மிகும். அதே இது உயர்திணையாக இருந்துச்சுன்னா உயர்திணைனா மிகாது. 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அஃறிணை எனில் வல்லினம் மிகும். புலி ப்ளஸ் தோல் இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. இதோட 6ஆம் வேற்றுமை தொடர்னு பார்த்தோம்னா புலியினது தோல். அதுங்கிறது வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொடர், மறைந்து வந்துச்சுன்னா தொகை. அப்போ அஃறிணை புலிங்கிறது ஒரு அஃறிணை தான். அப்போ புலி ப்ளஸ் தோல் புலித்தோல். அஃறிணைனா நமக்கு வல்லினம் மிகுமா? இதே இது உயர்திணை பார்த்தோம்னா கம்பர் பாட்டு, கம்பரது பாட்டு, அதில் வல்லினம் மிகாது. கம்பரது பாட்டு. இது 6ஆம் வேற்றுமை தொடர், இது 6ஆம் வேற்றுமை தொகை. இதில் நிலைமொழி வந்து உயர்திணையாக இருக்குது நமக்கு. கம்பருங்கிறது உயர்திணை, அதனால் இதில் வல்லினம் மிகாது. புலிங்கிறது அஃறிணை, அதனால் வல்லினம் மிகும். நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழி உயிரீற்று சொல். ஈற்றுனா கடைசின்னு அர்த்தம். ஈறு அப்படின்னா கடைசி. கரி அப்படின்னா இரு ப்ளஸ் ஈ தானே ரீ. அப்போ உயிரெழுத்து ஈ கடைசி வந்து நிலைமொழியில் உயிரெழுத்து ஈயில் முடிஞ்சிருக்கு. அப்படி முடியும் போது நமக்கு வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. கறி ப்ளஸ் குழம்பு கறிக்குழம்பு. பலா இல்லு ப்ளஸ் ஆ தான் லா. அப்போ உயிரெழுத்தில் முடிஞ்சிருக்கு பலாச்சுளை. வழித்தடம் இல்லு ப்ளஸ் இ வழித்தடம். பாட்டு போட்டி டு இட்டு ப்ளஸ் ஊ டு பாட்டு போட்டி. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா பால் குடம், பாலை உடைய குடம் அல்லது பாலை கொண்ட குடம் அப்படின்னு வரும். பால் ப்ளஸ் குடம் தொகை. தொகைன்னா வேற்றுமை உருவு மறைந்து வரும். இது வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்னா வல்லினம் மிகும். பால் குடம், தயிர் குடம், தயிரை கொண்ட குடம் அப்படின்னு வரும். மோர் குழம்பு அப்படின்னா மோரால் ஆன குழம்பு. இப்போ உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. தொகைனா மறைந்து வரணும். இது வந்து தொடர். இது வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொடர். இதில் வந்து வல்லினம் மிகாது. மறைந்து வரும்போது மட்டும் வல்லினம் மிகும். கறிக்குழம்பு, வழித்தடம், பால் குடம், தயிர் குடம், மோர் குழம்பு, கறிக்குழம்பு, வழித்தடம். இது எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இந்த மாதிரி தொகையில் கொடுத்துருந்தா மட்டும் வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அதாவது 2, 3, 4, 5, 7 இந்த 5 வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து மிகாது. இப்போ பாருங்கள். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். பட்டு ப்ளஸ் சேலை பட்டுச்சேலை. பட்டால் ஆன சேலை பட்டுச்சேலை. மரப்பலகை, மரத்தால் ஆன பலகை. பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை, அதான் பொற்சிலைன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஆள்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவுங்கிறது ஐ, அதனால பாலை உடைய குடம். நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமைக்குரிய உருவு வந்து நமக்கு கு. சட்டை துணி இத்து வல்லினம் இன்றிருக்கு. எதுக்காக வல்லினம் மிகுந்திருக்குன்னா உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் மறைந்து வந்திருக்கு. சட்டைக்கு உரிய துணி. இந்த கூங்கிற வேற்றுமை எழுத்தும் உரியங்கிற உருவும் மறைந்து வந்திருக்கு. அதனால் சட்டை துணி வல்லினம் மிகுந்திருக்கு. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை தான் மாட்டு கொட்டகை. அதனால் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. பூட்டுச்சாவி, பூட்டுக்கு உரிய சாவி. பூட்டுக்கு உரிய சாவி பூட்டுச்சாவி. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை.
அதுக்கப்புறம் 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும். விழிப்புணல், விழியின் வழிந்த புனல். 5ஆம் வேற்றுமையோட உருபு வந்து இன்னு. இதில் இன் வந்திருக்கு, அதோட உருபு வந்து வழிந்த. பயன் விழியின் வழிந்த புனல், விழிப்புணல், வல்லினம் மிகுந்திருக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். நீர்ப்பாம்பு, நீரில் வாழும் பாம்பு. 7ஆம் வேற்றுமைக்கு வந்து இல்லு. இல்லு, இன்னு, கீழு, மேலு, உள், இல், இது எல்லாமே 7ஆம் வேற்றுமை உருபு தான். இதில் ஏதாவது ஒன்று வந்தாலுமே வல்லினம் மிகும். இதில் வந்து இல்லு வந்திருக்கு. நீரில் வாழும் பாம்பு, நீர்ப்பாம்பு. அதுக்கப்புறம் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரம் தெரியும். குற்றியலுகரம்னா குசுடு, தூபு, ரு, இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். இதில் முடியும் குற்றியலுகரத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும். கு, டு, டூ இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, அப்போ அதுக்கு அடுத்து வல்லினம் மிகும். சுக்கு அப்படிங்கிறது குற்றியலுகரம், இதுக்கப்புறம் வல்லினம் மிகும். சுக்கு பொடி, கட்டுச்சோறு, எட்டு தொகை, பட்டு சேலை, 10 பாட்டு, இதெல்லாம் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். குகை புலி, குகை கண் புலி. குடி பிறந்தார், குடியின் கண் பிறந்தார். 7ஆம் வேற்றுமைக்குரிய உருபு வந்து இன்னு. இன்னா குகையின் கண் பிறந்தார். டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். டாரா ஒற்று இரட்டிக்கும் எப்போ இரட்டிக்கும்? ஆடு நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டாரா ஒற்று இரட்டும். ஆடு ப்ளஸ் பட்டி, ஆட்டுப்பட்டி. இந்த டூங்கிறது இப்படி டாரா ஒற்று இரட்டிக்கும். நாடு ப்ளஸ் பற்று, நாட்டுப்பற்று. காடு ப்ளஸ் கோழி, காட்டுக்கோழி. ஒற்று இரட்டிச்சு அது பக்கத்தில் வல்லினம் வரும். ஆறு ப்ளஸ் பாலம், ஆற்றுப்பாலம். ஒற்று இரட்டிக்கு அது பக்கத்தில் வல்லினம் வரும். வயிறு ப்ளஸ் பசி, வயிற்றுப்பசி. கயிறு ப்ளஸ் கட்டில், கயிற்றுக்கட்டில். கடைசியாக பாருங்கள், அகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையெச்சம். இப்போ படிக்க அப்படிங்கிறது வினையெச்சம். இதில் வந்து படிக்க, இந்த காங்கிறது இக்கு ப்ளஸ் ஆ, இதான் அகரம். ஈறுனா கடைசின்னு பார்த்தோமா, இப்போ கடைசியாக அகரம் வந்துச்சுன்னா அதற்கு பின் வல்லினம் மிகும். படிக்க இக்கு ப்ளஸ் ஆ அகரம் வந்திருக்கு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வல்லினம் மிகும். படிக்கச் சென்றான். பாட, டனா இட்டு ப்ளஸ் ஆட்ட, பாடக் கேட்டேன். செய்யச் சொன்னார், ஆளச் செய்தார். சொல்லக் கேட்டேன். இந்த இல்லுங்கிறது லாங்கிறது இல்லு ப்ளஸ் ஆ தான் லா. அப்போ அகர ஈற்று வினையெச்சம். வினையெச்சம்னா கடைசியாக ஒரு வினை முற்று வந்திருக்கணும். வினை முற்றுக்கு முன்னாடி வர்ற எல்லாமே வினையெச்சம் தான். அதுக்கப்புறம் இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இது வந்து அகர ஈற்று சொன்னோம், இதில் இகர ஈற்று. ஆக்கு பதிலாக ஈ வரும். சொல்லி சென்றால், லீ வந்து இல்லு ப்ளஸ் ஈ லீ. இந்த ஈ வந்துச்சுன்னா இகர ஈற்று வினையெச்சம். சொல்லி சென்றான், ஏந்தி சென்றான், பாடி போனான். டீனா இட்டு ப்ளஸ் ஈ, இதான் டீ. அப்போ இகர ஈற்றில் முடிஞ்சிருக்கு, கடைசியில் ஒரு வினை முற்று வந்திருக்கு. அப்போ இது வந்து வினையெச்சமாக தான் இருக்கணும். அப்போ இந்த இகர ஈற்று வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். எழுதி சென்றேன், கூறி பார்த்தேன், பேசி சென்றான். இச்சு ப்ளஸ் இ சி. அப்போ இது வந்து இகர ஈற்று வினையெச்சம். இதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வல்லினம் மிகும். உகர ஈற்று வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகமாக இருந்தால் மட்டுமே அவற்றின் பின் வல்லினம் மிகும். உகர ஈற்று வினையெச்சமாக இருக்கணும், அது வன்தொடராக மட்டும்தான் இருக்கணும். மென்தொடர் இடைத்தொடர்லாம் இருக்கக்கூடாது. இந்த இருக்கா, உகர ஈற்றில் வன்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். மென்தொடர் இடைத்தொடரில் வல்லினம் மிகாது. உகர ஈற்றில் வன்தொடர், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறது.
உகரஈற்றில் வன்தொடர் மிகும், மென்தொடர் இடைத்தொடர் மிகாது. உகரஈற்று வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே அவற்றின் பின் வல்லினம் மிகும். பார்த்து படித்தேன். வன்தொடர் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இத்து கசட தபர தானே வல்லினம். இதுக்கப்புறம் நமக்கு குற்றியலுகரம் வந்திருக்கணும். இப்போ இதில் நடித்து அப்படின்னா இத்துங்கிறது இந்த இருக்குது வல்லினம். வல்லினத்துக்கு அப்புறம் ஒரு குற்றியலுகரம் எழுத்து வந்திருக்கு அத்து. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். கேட்டு இதில் இட்டுங்கிறது வல்லினம், அதுக்கப்புறம் டூங்கிறது ஒரு குற்றியலுகர சொற்கள். அப்போ கேட்டு இது வன்தொடர் குற்றியலுகரம். பார்த்து படித்தேன், கேட்டு சென்றான். இது இப்போ இந்த செய்து அப்படின்னா இதில் ஈ வந்திருக்கு. ஈங்கிறது வல்லினம் கிடையாது. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் தான், ஆனால் வன்தொடர் குற்றியலுகரம் கிடையாது. நடித்து காட்டினேன், பிடித்து கொடுத்தார், இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓகே, இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்துட்டோம். மிகா இடங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.